ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி வீக்கெண்ட். நாங்கள் இந்த வீக்கெண்டுக்கு ஹோட்டல் உப்கார் விசிட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீக்கெண்ட் வந்தாவே போதும். சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் வீட்டிலே இருக்க மாட்டோம். இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஹோட்டல் உப்கார் போக பிளான் பண்ணியிருந்தோம். போய்கிட்டே இருந்தோம். இப்போ சன்செட் பார்க்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. 6 o'clock சன்செட் வந்துடும். அதனால் நாங்கள் ஃபாஸ்ட்டாக பைக்கில் போயிட்டே இருந்தோம். ஃபாஸ்ட்டாக போகிறனால பேக்கில் சாம் என்கிட்ட வர சொன்னேன். நான் ஃப்ரெண்டில் தான் நிற்பேன்னு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தா. அந்த ஃப்ரெண்டில் காற்று வரனால கண்ணில் தூசி பட்டு கண்ணில் தண்ணி வருது மம்மி சொல்லிகிட்டே வந்தா. வந்துட்டோம். சாம் எக்ஸைட்மெண்ட்டில் சீக்கிரம் மம்மி ஃபாஸ்ட் சொல்லிகிட்டே இருந்தா. நாங்கள் ரீச் ஆகிட்டோம். சாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா சன்செட் பார்த்துட்டு. ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். சன்செட் பார்த்துட்டு அப்படியே குட்டியாக வாக் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே டிஃப்ரெண்ட்டாக நிறைய செடியெலாம் பார்த்தேன். அங்கே எருக்கு செடி கூட இருந்துச்சு. நான் சின்ன வயசில் எருக்கு செடி பார்த்தா அதில் இருக்க முட்டெல்லாம் அப்படியே அமுக்கி வெடிச்சு விளையாண்டுட்டு இருப்பேன். அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு. அவர்கிட்டே நான் சின்ன வயசுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் ஹோட்டல் உப்கார் கிளம்பிட்டோம். ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துக்கு நாங்கள் அடிக்கடி வரனால சாம்க்கு தெரியும் என்னென்ன எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். இங்கே ஊஞ்சல்லாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டாக ஊஞ்சல்கிட்ட போயிட்டா. நாங்களும் அப்படியே கொஞ்சம் நேரம் அவளோட விளையாண்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அதனால கிட்ட போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் போயிட்டாரு. நான் லாஸ்ட் டைம் மஷ்ரூம் பிரியாணி வீடியோ போட்டிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஊரில் மஷ்ரூம்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே தாங்க வாங்குவோம். ஹோட்டலுக்கும் மஷ்ரூம் கார்டனுக்கும் சேம் ஓனர் தான். ஒரே பிளேஸில் தான் வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக இங்கேருந்து போகும்போது மஷ்ரூம் கார்டன் காட்டுறேன். மஷ்ரூம் அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போவோம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார் வா போகலான்னு. ஹோட்டலில் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்தாலும் என்னோடய ஃபேவரட் காந்தா பஜ்ஜி தான் நான் ஆர்டர் பண்ணுவேன். சேம் இந்த டைமும் நான் அதான் சொல்லியிருந்தேன். பாப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்கள் ஹஸ்பண்ட் காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தாரு.
நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஆக்சுவலாக 6 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ 7 o'clock ஆச்சு. கொஞ்சம் டவுட்டில் தான் போயிட்டு இருந்தோம். வாங்க கேட்டு பார்க்கலாம், நம்ம பார்க்க விடுவாங்களான்னு தெரியல, ஒரு டவுட்லேயே போயிட்டு இருந்தேன். நான் நினச்ச மாதிரி தாங்க, க்ளோஸ்டு சொல்லிட்டாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு மஷ்ரூம் கார்டன் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வரோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கு தான் அங்கேருந்து வர மனசே இல்லை. எங்கள் ஊஞ்சல்லாம் இருக்குல்ல, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, விளையாடணும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படியே கிளம்பிட்டோம்.